Tu m'as manqué pendant tout ce temps, mon chéri. Moi aussi. இப்படி வா. Lucy, c'est ma service Sally. Oh, she looks like an angel. Very nice. Je suis très contente de te voir, Vishali. Je suis vraiment ravie que tu puisses venir. நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிரிச்ச உமாரு முண்டம். Une très gentille fille. Very sweet girl. Bon, je m'en vais. Soyez prêts à your house. Your house. Mais il faut essayer de se retrouver à la nuit. Si tu veux partir, pars. Mais attention, tu vas être toujours toute seule. Darling, your sister is beautiful. உன்னை ரொம்ப அழகுங்கறா. I'm jealous of her. அபோ. நான் சாப்பிட்டாச்சு. கையெலும்ப போலாமா? சரி சரி, நீ உன் ரூமுக்கு போய் படுத்துக்க. நான் லூசி கிட்ட பேச வேண்டியது. மாடிக்கு போய் பேசிட்டு அப்புறமா வரேன். Tu vas? ராமனை போல் வந்தான், ராவணன் போலானான். பண்பாடு இல்லாமல் பெண்பாடு பெரும்பாடு. இப்போது ஊருக்கு ஒரு உள்ளம், ஊருக்கு ஒரு எண்ணம். யாருக்கு அவன் சொந்தம், யாருக்கு அவன் மஞ்சம். கண்ணீரில் நீராட கடல் தாண்டி வந்தாளே பொன்மங்கை. மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெக்கங்களே. Bonjour Vishali. ஏய், குட் மார்னிங் சொல்லு. As-tu bien dormi? அடடே, எங்க ரெண்டு பேரும் காபி கலந்து வச்சிருக்கியா? குட் குட். Merci. Aujourd'hui, il y aura beaucoup de travail à la clinique. Ah bon? Why is this not speaking at all? At least she can talk to you. ஏன் பேச மாட்டேன்னு உன்னதான் சொல்றா. She is very much nervous, dear. She's sweet, even in silence. She looks like Mona Lisa. Au revoir, chérie. Vishali. Au revoir. சரி சரி, சிரிக்கணும். சிரிச்சுடு கொஞ்சம். எனக்கு சிரிப்பு வரல. ஏன்? ராத்திரி எங்க போயிருந்தேன் சொல்லுங்க. எங்கேயும் இல்லையே. போய் நீங்க படுக்கவே வரல. ஓ, அத கேக்குறியா? ஸ்டடி ரூம்ல வேலையா இருந்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒன்னு ரெண்டு தடவை வந்து பார்த்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. வீணா தொந்தரவுக்குன்னு சோஃபாவிலே படுத்துட்டேன். கண்ண மூடு, கண்ண மூடு சொல்றேன். வா. பாரு. என்னது போகணும். இந்த ஊர்ல இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா சாத்தியப்படாத சாலி. தெருப்பூரா இந்த மாதிரி சிலைகளா தான் இருக்கும். உட்காரு. இந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அது இருக்கட்டும். ஏன் அந்த வெள்ளைக்காரி உங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறா? உங்களை பாக்குறதெல்லாம் முகம் மலர்ந்து போறது. நீங்களும் சந்தோஷப்படுறேன். என் முகராசி அப்படி. தவிர நம்ம ஊர்ல ஒருத்தர் பார்க்கும்போது நமஸ்காரம் பண்ற மாதிரி தான் இங்க முத்தம் கொடுக்கறதும். விகல்பமே கிடையாது இவாள்கிட்ட. அது எப்படி நமஸ்காரம்? அது என்னது தலையெல்லாம் வர்ணம் பூசுங்க? தலைக்கு டை அடிச்சுட்டு இருக்காங்க.
ये अड्डी है, ये रट्टा வேதங்கள் அறிகின்றான், வேதனை தருகின்றான், நல்லவ செல்லாத பாதையில் செல்கின்றான். வேதங்கள் அறிகின்றான், வேதனை தருகின்றான், நல்லவ செல்லாத பாதையில் செல்கின்றான். அப்பாவி பெண்ணுள்ள இப்பாவி செயல் கண்டு தள்ளாடுது. காலையில் ஓர் வண்ணம், மாலையில் ஓர் வண்ணம், மாறுது அவன் பாதை, வாடுகிறாள் பாவை. பூச்சூடி வந்தாளே, புரியாமல் நின்றாளே இப்போது. என்ன பண்ற இங்க? உன்னை யார் மாடிக்கு வர சொன்னது? தானே வந்து படுத்தேன், அதுக்குள்ள தூங்குற மாதிரி நடிக்கிறியா? உன்னை தூங்க விடாம பண்ண எனக்கு தெரியாதா? என்னாச்சு உனக்கு? மனசுல எதையோ நினைச்சு நீ ஏன் முரண்டு பிடிக்கிற? என் மேல கோபம்னா ஏன் கோபம்னு சொல்லி தர. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சொல்லு, என்ன நானே தண்டிச்சுக்கிறேன். போறாரா? பாரிஸ்ல நீ பார்க்க வேண்டிய இடம் இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா? மலைச்சு போற மாதிரி விஷயங்கள் இருக்குச்சே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மண்டையை போட்டு இப்படி உடைச்சுக்கிறியே. அசடு விசாலி, பிரான்ஸ் தேசத்து குடியரசு தினம் 2 நாள்ல வருது. அதை பார்த்தா நீ அசந்தே போயிடுவேன். வான வேடிக்கைலாம் இருக்குமா? இருக்குமாவா? லைட் நினைச்சுட்டுமா? கட்டிய மாப்பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம். கட்டி கொண்டவன் சரியில்லை, காதல் என்பது முறையில்லை, போராட்டம். ஒரு மனதுக்குள் ரகசியம் உள்வேலி, அதில் மறைகின்ற உண்மைகள் பல கோடி. அவன் அவளுக்கும் கொடுத்தது ஒரு தாலி, அவள் அவனுடன் வாழ்ந்தது ஒரு நாடி. தொட்டு கட்டிய மாப்பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம். கட்டி கொண்டவன் சரியில்லை, காதல் என்பது முறையில்லை, போராட்டம். இதுதான் ஈஃபில் டவர். பாரிஸ்ல ஒரு உயரமான கட்டடம் இருக்குன்னு ஆசைப்பட்டான் ஈஃபில்ங்கிற இன்ஜினியர். ஃபுல்லா ஸ்டீல்ல 2 வருஷத்துல இதை கட்டி முடிச்சான் 1889. அதுல இருந்து பாரிஸோட மெயின் லேண்ட்மார்க்கே இதுதான். ஏன் இந்த மாடிக்கே போகப்படாதுங்கிற? அவ ரூமுக்கு யாரு போனாலும் அவளுக்கு பிடிக்காது, என்ன தவிர கோச்சுக்குவா. அவ மட்டும் நம்ம ரூமுக்கு வராள. அவ ஊருக்கு வந்து நாம புறப்பட நடத்துறோம் இல்லையா, அதனால.
தொட்டு கட்டிய மாப்பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம். இதுக்கு ஆர்ச் ஆஃப் ட்ரையம்ப்னு பேரு. பாரிஸ்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். இந்த ரவுண்ட்ல இருந்து 12 தெரு பிரிஞ்சு போறது. இந்த டவர் 1806ல நெப்போலியன் காலத்துல கட்ட ஆரம்பிச்சு 1836ல முடிஞ்சது. இதுக்குள்ள யுத்தத்துல இறந்து போன சோல்ஜருக்காக ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு 60 வருஷமா. என்ன ஏன் அடிகையோ ரத்த வர சங்கிலியோ ஏன் அவன் மேஜ மேல இருந்தது? உன் நகையெல்லாம் எப்படி இருக்குன்னு லூசி கேட்டா காட்டினேன். அவளுக்கு குடுக்கலாம்னு நினைச்சாளா? சிச்சி, அவளுக்கு இருக்கிற பணத்துக்கு உடம்பு பூரா தங்கமாவே ஏச்சு போட்டுக்கலாம். லா 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 சந்தித்தாலது இன்பம்தான், சிந்தித்தால் இது துன்பம்தான். சந்தித்தாலது இன்பம்தான், சிந்தித்தால் இது துன்பம்தான். தாயாகும் ஆசையில் வாழ்ந்தாள் அவள் பழமை கண்ணகி, இவன் புதுமை கோவலன். கடல் பிரிக்கும் மண்ணிலே அவள் துடிக்கும் தேவதை. தொட்டு கட்டிய மாப்பிள்ளை தோளில் சாய்ந்தது பெண் பிள்ளை கொண்டாட்டம் கட்டி கொண்டவன் சரியில்லை காதல் என்பது முறையில்லை போராட்டம்.